الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله السميع العظيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن يرد ثواب الدنيا نؤته منها ومن يرد ثواب الآخرة نؤته منها وسنجزي الشاكرين. صدق الله المولانا العظيم. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم: إنما يبعث الناس على نياتهم، أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அண்ணலம் பெருமானார் நம் ஈரிலும் மேலான ஈருலக தலைவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிவந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நம் குடும்பத்தார்கள், உலகிலே உண்டான அனைத்து சமூக மக்களின் மீதும் வல்லோரின் வற்றாத கிருபை என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை மறு உலகத்தினுடைய விளைநிலமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். மறு உலகத்திலே எந்த அளவிற்கு சுவனத்தையும் சுவனத்தினுடைய பல்வேறு விதமான தரஜாக்களையும் இந்த மனிதன் அடைந்து கொள்ள வேண்டுமோ, அதற்கு இந்த உலகத்திலே உழைத்தாக வேண்டும். இந்த உலகம் என்பது ஒரு விவசாய நிலத்தை போன்றது. இங்கே நீங்கள் எவ்வளவு அறுவடை செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நாளை மறுமையிலே அதை விளைச்சலாக எடுக்க முடியும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸின் கருத்து. நீங்கள் இந்த உலகத்திலே எந்த அளவுக்கு நன்மைகளை அதிகம் செய்து கொள்ளுகின்றீர்களோ அதனுடைய பலன்களை, சவாபுகளை, அதற்குண்டான கூலிகளை மறுமையிலே சுவனமாக, சுவனத்தினுடைய பல்வேறு தரஜாக்களாக, அந்தஸ்துக்களாக இந்த மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகின்றது. எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே நாம் நல்ல முறையிலே அமல் செய்ய வேண்டும். ஒரு முஃமினான ஒரு அடியான் நாளை ஆகிரத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சஆதத்து தாரைன், சஆதத்துல் ஆகிரா, மறுமையினுடைய வெற்றி அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு 3 விதமான விஷயங்களிலே மிக முக்கியமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுவான்: இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. இந்த உலகத்திலே யார் ஈமான் கொண்டு நல்லறங்களை செய்து கொண்டார்களோ அவர்களுக்கு நாளை ஆகிரத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சுவனம் அவர்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகின்றான். இந்த உலகத்திலே கவனிக்க வேண்டிய 2 விஷயங்களை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிடுகின்றான். ஒன்று, நாம் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். இன்னொன்று, நல்லவர்கள் புரிந்திருக்க வேண்டும். ஈமானோடு நல்லறங்களும் யாருக்கு சேருகின்றதோ அந்த நல்லறங்களோடு மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள், அந்த நல்லறங்கள் அல்லாஹ்வுக்காக மாத்திரமே இஹ்லாஸான முறையிலே இருக்க வேண்டும். இந்த 3 விஷயங்கள், ஈமான், நல் அமல்கள், அந்த அமல்களிலே இஹ்லாஸ் என்கின்ற மன தூய்மை இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காகவே செய்கின்ற இபாதத்துக்களாக நம்முடைய இபாதத்துக்கள் இருக்க வேண்டும். ஒருவர் தொழுகின்றார், அந்த தொழுகை அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். நோன்பு நோக்கின்றார், அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும்.
ஜகாத்தை நிறைவேற்றுகின்றார், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹஜ் செய்கின்றார் அல்லாஹ்வுக்காக. இவைகள் மாத்திரமல்ல, இன்னும் இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஃபரமான, வாஜிபான, சுன்னத்தான, நஃபிலான எல்லா இபாதத்துக்களிலேயும் இஹ்லாஸ் என்ற மன தூய்மை யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள்தான் நாளை ஆகிரத்திலே வெற்றி பெறுவார்கள். அந்த இஹ்லாஸ் மாத்திரம் இல்லை என்றால் மனிதனுடைய அமல்கள் பழைய துணியை தூக்கி எறிவதை போன்று அல்லாஹ் எறிந்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய அமல்கள், இபாதத்துக்கள் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். ஒருவர் பார்க்கின்றார் என்பதற்காக நம்முடைய தொழுகைகள் அமைந்து விடக் கூடாது. ஒருவர் பார்த்து இவர் தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய தொழுகைகள் ஆகிவிடக் கூடாது. நாம் வழங்குகின்ற ஜகாத்துகளை பார்த்து இவர் பெரிய செல்வந்தர், ஜகாத்துக்களை எல்லாம் வழங்குகின்றார் என்று இவரை பற்றி பெருமை பேச வேண்டும் என்பதற்காக நம்முடைய தான தர்மங்களோ ஜகாத்துக்களோ அமைந்துவிடக் கூடாது. ஒருவர் ஹஜ் செய்கின்ற ஹாஜி அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்து ஹஜ் செய்ய வேண்டும். நான் அல்லாஹ் திருமறையிலே கூறுவான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹ்வுக்காகவே ஹஜ் செய்ய வேண்டும். இப்படி மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு கடமைகளிலேயும் இஹ்லாஸ் மிக முக்கியமானது. மன தூய்மை என்பது மிக மாற்றமான அந்த மன தூய்மை நம்மிடத்தில் இன்றைக்கு இருக்கின்றதா? எல்லா செயல்களிலேயும் மன தூய்மை இருக்கின்றதா? நாம் எல்லா செயல்களும் அல்லாஹ்வுக்காக மாத்திரமே நாம் செய்கின்றோமா என்பதை ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும், அமல்கள் மாத்திரமல்ல, சாதாரண ஒரு செயல்பாடுகளிலேயும் கூட இதை நான் அல்லாஹ்வுக்காக செய்கின்றேனா அல்லது பிற மனிதர்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக, அந்த பெருமைக்காக நான் செய்கின்றேனா என்பதை ஒவ்வொரு கணமும் நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மை சீர்தூக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஷைத்தான் ஏதாவது ஒரு இடத்திலே நம்மை விழச் செய்து விடுவான். நம்முடைய நஃப்ஸ் ஏதாவது ஒரு இடத்திலே நம்மை கீழே தள்ளிவிட்டு அது மேலே ஏறிக்கொள்ளும். நம்முடைய அமல்களை எல்லாம் அழித்துவிடும். இந்த இஹ்லாஸ் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த உலகத்திலேயும் நாளை ஆகிரத்திலேயும் நம்முடைய சிறப்பு, நம்முடைய உயர்வு, நம்முடைய மேன்மை, நம்முடைய வெற்றி எல்லாம் இந்த இஹ்லாஸிலே அடங்கி இருக்கின்றன. நீ எதற்காக அமல் செய்தாய், எதற்காக தொழுதாய், நோன்பு வைத்தாய், மலக்குகள் ஒவ்வொரு நேரமும் எழுதிக் கொண்டே இருக்கின்றார்கள். யாருக்காக இதையெல்லாம் நீ செய்தாய்? அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸான முறையில் செய்திருந்தால் அதனுடைய பரிபூரணமான நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றான். இந்த உலகத்தில் ஒவ்வொரு செயல்களும் நம்மை சோதிப்பதற்காக. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான், இந்த உலக வாழ்வு எதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டது? இந்த உலக வாழ்வு ஏன்? இந்த உலகத்திலே மவுத் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது எதற்காக? அதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது எதற்காக? அல்லாஹ் திருக்குர்ஆனிலே விடை சொல்லுகின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த, மவுத்தையும் ஹயாத்தையும் நாம் படைத்தோம் எதற்காக? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களின் அமல்களால் யார் சிறந்தவர்கள் என்பதை நாம் சோதிப்பதற்காக. உங்களுக்கு இந்த உலகம் என்பது ஒரு சோதனை. இந்த உலகத்தை வைத்து உண்மை நாம் சோதித்து பார்ப்பதற்காக உங்களுக்கு ஹயாத்தை, இந்த உலக வாழ்க்கையை வழங்கி இருக்கின்றோம். இந்த உலகத்திலே மவுத் என்றதை வழங்கி இருக்கின்றோம். எதற்காக? ஹயாத்தும் மவுத்தும் நம்மை சோதித்து பார்ப்பதற்காக. யார் நல்லமல்கள் செய்கின்றார்கள், அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸான முறையில் அமல் செய்பவர்கள் யார், அல்லது பெருமைக்காகவும் முகஸ்துதிக்காகவும் அமல் செய்து தன்னுடைய அமலை வீணாக்கி கொள்பவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கின்றான். எனவே ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் நான் என்னுடைய செயலை அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன், இந்த மனிதர்களுக்காக அல்ல, இந்த மனிதன் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல. என்னுடைய முழு நோக்கம், என்னுடைய மனது இஹ்லாஸான முறையிலே மன தூய்மையாக நான் இருக்கின்றேன் என்பதை நாம் நியத்து வைக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் ஒரு பொருளை சதக்கா கொடுப்பதாக இருந்தாலும் கூட நீங்கள் அதிலே முகஸ்துதியை கலந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்கள் முகஸ்துதியை கொண்டு
நீங்கள் உங்களுடைய சதகாக்களை பாத்திலாக்கி விட வேண்டாம், உங்களுடைய சதகாக்களை வீணாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். இஹ்லாஸ் என்பது மிக முக்கியம். நம்முடைய நிய்யத் என்பது மிக முக்கியம். நம்முடைய நிய்யத் எதற்காக இருக்கின்றதோ அந்த நிய்யத்தினுடைய பலனை சரியான முறையில் நாம் அடைந்து கொள்வோம். நம்முடைய எண்ணம், நம்முடைய நிய்யத் அல்லாஹ்வுக்கு என்பதாக இருக்க வேண்டும். எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நேரங்களிலே சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத். உங்களுடைய அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டே இருக்கின்றது. உங்களுடைய எண்ணம் எப்படியோ அப்படித்தான் உங்களுடைய அமலுக்கு கூலி வழங்கப்படும். உங்களுடைய அமல்கள் பரிபூரணமாகுவதும் உங்களுடைய அமல்களுக்கு கூலி வழங்கப்படுவதும் உங்களுடைய எண்ணத்தை பொறுத்தே இருக்கின்றது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை பதிவு செய்கின்ற முஹத்திஸீன்கள் புகாரி உள்ளிட்ட எல்லா நூல்களிலேயுமே முதல் ஹதீஸாக இதை பதிவு செய்கின்றார்கள். முதல் ஹதீஸ் இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா. மனிதனுக்கு அவன் எண்ணியதுதான் கிடைக்கும், அவன் என்ன நினைத்தானோ அதுதான் கிடைக்கும். அவன் அல்லாஹ்வுக்காக என்று செய்திருந்தால் அது முழுக்க அவனுக்கு கிடைக்கும். அவன் இந்த மனிதர்களுக்காக என்று செய்திருந்தால் அந்த முகஸ்துதி பேரும் புகழ் மாத்திரம்தான் கிடைக்குமே தவிர அல்லாஹ்விடத்தில் எதுவுமே கிடைக்காது என்பதை மார்க்கம் நமக்கு அழகான முறையில் எடுத்து சொல்லித் தருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்கின்ற எத்தனையோ தீனினுடைய காரியங்கள், மார்க்கத்தினுடைய காரியங்கள் ஒரு மனிதனுடைய நிய்யத்தை கவனித்து அது துன்யாவினுடைய காரியமாக மாறி போய்விடுகின்றது. இதற்கு அப்படியே ஆப்போசிட்டும் சொன்னார்கள். எத்தனையோ துன்யாவினுடைய காரியங்கள் அவனுடைய மனிதனுடைய நிய்யத்தை கவனித்து அவனுக்கு நன்மை தரக்கூடிய தீனுடைய காரியமாக மாறிவிடுகின்றது. எண்ணத்தை பொறுத்துதான் அது துன்யாவினுடைய காரியமாக இருந்தாலும் உன்னுடைய எண்ணம் சரியானதாக இருந்தால் எல்லாம் சரியாகும். நம்முடைய நிய்யத் சரியானதாக இருந்தால் எல்லா விஷயங்களும் அல்லாஹ் சரி செய்தரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்று உன்னுடைய தீனுடைய காரியம் உனக்கு நரகத்தை தந்து விடலாம். உன்னுடைய எண்ணத்திலே குறை இருந்தால், நீ அல்லாஹ்வுக்காக என்று செய்ய தவறினால், நீ நன்மையான காரியத்தை தான் செய்கின்றீர், தீனுடைய காரியம் மார்க்கத்தினுடைய காரியத்தை தான் செய்கின்றீர், ஆனால் உனக்கு அந்த மார்க்க காரியத்தினால் நரகம் கிடைக்கும். அதை எந்த இஹ்லாஸோடு செய்ய வேண்டுமோ அந்த இஹ்லாஸோடு செய்யவில்லை என்று சொன்னால், எப்படி வழிமுறையோடு செய்ய வேண்டுமோ அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் மார்க்கத்தினுடைய காரியம் கூட உன்னை வழிகேட்டிலே கொண்டு போய்விடும். எனவே தான் அல்லாஹ் கூறினான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு என்று அல்லாஹ் சொன்னான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகுமா? அல்லாஹ் சொன்னான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தங்களுடைய தொழுகையிலே யார் பொடுபோக்காக இருக்கின்றார்களோ அந்த தொழுகை அந்த மனிதனுக்கு கேடை விளைவிக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். மார்க்கத்தினுடைய அமல்தான் மார்க்கத்தினுடைய முக்கியமான தூண்களில் ஒன்று தொழுகை. அந்த தொழுகை சரியான முறையிலே நீ நிறைவேற்றாவிட்டால், அல்லாஹ்வுக்காக தொழுகையை நிறைவேற்றாவிட்டால், எப்படி தொழ வேண்டுமோ அப்படி தொழாவிட்டால் ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய அமல்கள், தீனினுடைய அமல்களும் கூட நம்முடைய நிய்யத் சரியில்லை என்று சொன்னால், நம்முடைய அமல் சரியில்லை என்று சொன்னால் அது நமக்கு கேடை விளைவித்து விடும். ஆனால் ஒரு துன்யாவுடைய காரியம், உலகத்தினுடைய ஒரு காரியம், ஆனால் அதிலேயும் கூட மனிதன் இஹ்லாஸாக நடந்து கொண்டால், தன்னுடைய எண்ணத்தை சீர்படுத்திக் கொண்டால், அந்த துன்யாவினுடைய காரியம் அவனை சுவனத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். அவன் செய்வது துன்யாவினுடைய காரியம்தான். வியாபாரம் செய்கின்றோம், ஒருவர் வியாபாரத்துக்கு வெளியில் கிளம்புகின்ற பொழுது, கடையை திறக்கின்ற பொழுது, லாபங்களை பெறுகின்ற பொழுது அவருடைய எண்ணம், அவருடைய நிய்யத் இஹ்லாஸானதாக, நான் ஹலாலான முறையிலே சம்பாதிப்பதற்காக வியாபாரம் செய்கின்றேன், யாரிடத்திலும் தேவையாக கூடாது, அல்லாஹ்விடத்தில் மாத்திரமே நான் தேவையாகும் என்பதற்காக நான் வியாபாரம் செய்கின்றேன், ஹராமிலிருந்து என்னை தடுத்துக் கொள்வதற்காக ஹலாலான வியாபாரம் நான் செய்கின்றேன், என்னுடைய மனைவி மக்களுடைய கடமையை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்காக நான் வியாபாரம் செய்கின்றேன் என்ற நிய்யத்திலே அவர் வியாபாரம் செய்தால்
அல்லாஹ் அந்த வியாபாரத்தின் மூலமாக இந்த மனிதரை சுவனத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவான். இந்த வியாபாரம் துன்யாவினுடைய காரியம்தான். இந்த வியாபாரம் இந்த துன்யாவுக்காகத்தான். அந்த இஹ்லாஸ், அந்த துன்யாவிலே செய்கின்ற வியாபாரம் அது இஹ்லாஸான முறையிலே அல்லாஹ்வுக்காக என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற என்று இருந்தால் அல்லாஹ் அந்த வியாபாரத்தின் மூலமாக அந்த மனிதர் நாளை ஆகிரத்திலே நபிமார்களோடு சாலிஹீன்களோடு ஒரு நல்ல வியாபாரி இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பானவர்களே, இப்படி ஒரு துன்யாவினுடைய காரியம் நம்முடைய இஹ்லாஸை பொறுத்து, நியத்தை பொறுத்து நமக்கு அது தீனினுடைய காரியமாக மாறிவிடுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கின்ற ஒரு பிடி கவல உணவும் கூட அது நீங்கள் அல்லாஹ்வுக்காக என்று கொடுக்கின்ற பொழுது அது தர்மத்தின் கணக்கிலே எழுதப்படும். அது சதகா. என்னுடைய குடும்பத்துக்கு செலவு செய்கின்ற பொழுது தாராளமாக செலவு செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குடும்பத்துக்கு செலவு செய்வதிலே கெஞ்சத்தனம் காட்டாதீர்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் குடும்பத்துக்கு செலவு செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக நான் என்னுடைய குடும்பத்துக்கு செலவு செய்கின்றேன் என்று நியத்து வைத்தால் நீங்கள் செலவு செய்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் உங்களுடைய நன்மையின் பட்டியலிலே சதகாவாக எழுதப்படுகின்றது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நம்முடைய அமல் எப்படிப்பட்டது, நம்முடைய அமலினுடைய உள்ளே இஹ்லாஸ் இருக்கின்றதா, யாருக்காக ஒரு செயலை செய்கின்றோம் என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ்வுக்காக செய்கின்றோமா, அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களின் சந்தோஷத்திற்காக செய்கின்றோமா? இன்றைக்கு நிறைய அமல்கள் பாழாகி போய்கொண்டே இருக்கின்றது. அமல்களாகட்டும் இதர மற்ற விஷயங்களாகட்டும் இன்றைக்கு மனிதர்களுடைய திருப்தியை எதிர்பார்க்கின்றோம். நாம் இவர் நம்மளை நல்லவர் சொல்லணும், இவர் மூலியமா நமக்கு ஏதாவது ஒரு நடக்கணும், அதுக்காக நான் செய்யறேன். ஒருத்தர் நன்மைக்கு ஏதாவது ஒரு பணம் கேட்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு உதவி கேட்கிறாங்க. எதற்காக இன்றைக்கு பெரும்பாலும் செய்யப்படுகின்றது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெரும்பாலும் இன்றைக்கு முகத்திற்காக, இவர் கேட்டு விட்டாரே என்பதற்காக, இவருக்கு செய்யாவிட்டால் நமக்கு ஏதாவது துன்பம் இழைத்து விடுவாரோ, எனக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுப்பாரு, அதனால கொடுத்துடலாம். இப்படி இஹ்லாஸ் இல்லாத தன்மையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். இன்றைக்கு எல்லா விதமான பல்வேறு விதமான செயல்பாடுகள் இன்றைக்கு இஹ்லாஸ் இல்லாமல் போய்கொண்டே இருக்கின்றது. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்வான், வமா துன்ஃபிகூன இல்லா இப்திகாஅ வஜ்ஹில்லாஹ், வமா துன்ஃபிகூன இல்லா இப்திகாஅ வஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வின் முகத்திற்காகவே அன்றி நீங்கள் செலவு செய்து விடாதீர்கள். நீங்கள் ₹1 செலவு செய்தாலும் அல்லாஹ்வுக்காக என்று செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வமை யுரிது ஸவாபத் துன்யா நுத்திஹி மின்ஹா, வமை யுரிது ஸவாபல் ஆகிரத்தி நுத்திஹி மின்ஹா. நீங்க எதை கேட்கறீங்களோ அது கிடைக்கும், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும். துன்யாதான் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் செலவு செய்தால், ஒரு அமலை செய்தால் துன்யா அல்லாஹ் கொடுத்துருவான். வமை யுரிது ஸவாபத் துன்யா, துன்யாவினுடைய ஒரு சவாபுக்காக நீங்க செலவு செய்தீங்க, நன்மையான காரியங்கள் செய்தீங்க, மற்றவர்கள் புகழ்வதற்காக தொழுதீர்கள், நோன்பு வைத்தீர்கள், ஜகாத் வழங்கினீர்கள், ஹஜ் செய்தீர்கள், எல்லா இபாதத்துகளும் இந்த துன்யால நம்மை ஹாஜி என்று அழைக்கப்படுவதற்காக ஹஜ் செய்தீர்களா, உங்களுக்கு அது கிடைக்கும். உங்களை எல்லாரும் ஹாஜின்னு கூப்பிடுவாங்க. அந்த சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்தது அதுதான், என்னை எல்லோரும் ஹாஜி என்று அழைக்க வேண்டும், இவர் பெரிய பணக்காரர், நிறைய தர்மம் செய்கின்றார் என்று மக்கள் எல்லாம் புகழ வேண்டும் என்று உன்னுடைய மனது ஆசைப்பட்டு அதை செய்தால் அதை அல்லாஹ் கொடுத்துருவான். எல்லாரும் உங்களை புகழ்வாங்க, இவர் பெரிய பணக்காரர், இவர் நிறைய தானம் செய்கின்றார். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகின்றான், நீங்கள் என்ன நாடுகின்றீர்களோ அதை கொடுப்போம். வமையிரு சவாபத் துன்யா நுத்திஹி மின்ஹா, துன்யாவை ஆசைப்பட்டீங்கன்னா துன்யாவை கொடுத்துருவோம். வமையுரிது சவாபல் ஆகிரத்தி நுத்திஹி மின்ஹா, நீங்கள் செய்கின்ற நல்லவளுக்காக மறுமை வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய மனதை ஆசைப்பட்டால்
நீங்கள் நினைத்தால் ஒரு அமலை கொண்டு, ஒரு சாதாரண ஒரு செயலை கொண்டு அல்லாஹ்வின் பொருத்தம் வேண்டும். ரோட்டிலே கிடைக்கின்ற ஒரு முள், ஒரு கல்லை எடுத்து அப்புறப்படுத்துகின்றீர்கள், அல்லாஹ் இதன் மூலம் எனக்கு நன்மை தர வேண்டும், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் வேண்டும் என்று செய்தால் அல்லாஹ் தருகின்றான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா? அன்பானவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மிக தெளிவாக நமக்கு பாதையை வகுத்து தந்திருக்கின்றார்கள். அந்த பாதையிலே நாம் செல்ல வேண்டும். நம்முடைய அமல்களுடைய பாதை எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய ஈமானும் நம்முடைய அமல், இஹ்லாஸான அமல் இரண்டும் ஒன்று சேருகின்ற பொழுதுதான் சஆதத்துல் ஆகிரா, ஆகிரத்தினுடைய பரிபூர்ணமான வெற்றி என்பது அதில்தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எனவே இந்த உலகத்தினுடைய மனிதர்களுக்காக வாழ்வதை விட்டுவிட்டு ஹாலிக்கான அல்லாஹுவுக்காக வாழ பழக வேண்டும். இந்த உலகத்திலே மனிதர்கள் மிக விரைவாக நம்மை மறக்கக்கூடியவர்கள். எவ்வளவு உயிருக்கு உயிராக இருந்தாலும் சரி, இந்த படைப்பினங்களுக்காக வாழ்வதிலிருந்து நாம் நீங்கி இருக்க வேண்டும். கணவன் மனைவியினுடைய பாசம் தான் இந்த உலகத்திலே அதிகமான பாசம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இரண்டு பேர் பிரியம் கொள்வதற்கு தகுதியான மிக சரியான விஷயம் என்பது ஒரு கணவனும் நிக்காஹில் தான் இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட பாசமாக இருந்தாலும் சரி, நாம் மரணித்து விட்டால் ஒரு சில நாட்கள் தான் அந்த நினைவுகள். பிறகு அல்லாஹ் மறதி என்று ஒன்றை வைத்திருக்கின்றான். இந்த உலகம் மிக வேகமாக நம்மை மறக்கக்கூடியது. நாம் யோசித்து பார்க்கின்றோம், நம்மை விட்டு மறைந்தவர்கள் நம்முடைய உறவினர்களிலே, குடும்பத்தார்களிலே, மிக நெருக்கமானவர்களிலே எத்தனையோ பேர் போய்விட்டார்கள். எவ்வளவு விரைவாக அவர்களை நாம் மறந்து விட்டோம். ஏதோ திடீரென்று ஞாபகம் வரும், அவ்வளவுதான், பேசுவோம், அடுத்த நம்முடைய வேலைகளுக்கு சென்று விடுவோம். இந்த உலகம் நம்மை மறக்கக்கூடியது. மஹ்லூக்குகள், அல்லாஹ்வுடைய படைப்புகள் மிக வேகமாக இந்த மனிதனை மறந்துவிடும். நம்மை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருப்பவன் ஹாலிக் அல்லாஹ் மாத்திரம்தான். நம்மை எப்போதும் நினைத்துக் கொண்டிருப்பவன், அவனுக்காகவே நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும். முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காகவே நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும். நாம் எந்த நிலையிலே மரணிக்கின்றோமோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா யுபஅஸுன் நாசு அலா நிய்யாதிஹி. எந்த எண்ணத்தோடு ஒருவர் மரணிக்கின்றாரோ அதே எண்ணத்தோடு எழுப்பப்படுகின்றார். முஹத்திஸீன்கள் அழகாக இதனுடைய விளக்க உரையில் எழுதுவார்கள், இந்த ஹதீஸ் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஒருவருடைய ஈமான் எந்த அந்தஸ்திலே இருந்து அவர் மரணிக்கின்றாரோ அந்த அந்தஸ்திலோடு தான் அவர் எழுப்பப்படுவார். ஒருவருடைய அமல் எந்த தரஜாவிலே இருந்து அவர் மரணிக்கின்றாரோ அதே தரஜாவில் தான் நாளை ஆகிரத்திலே எழுப்பப்படுவார். ஒருவர் தன்னுடைய எண்ணம் எப்படி இருந்து மரணிக்கின்றாரோ அதே எண்ணத்தோடு நாளை எழுப்பப்படுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நம்முடைய இஹ்லாஸ் என்பது, நம்முடைய அமல்கள் என்பது அல்லாஹ்வுக்காக மாத்திரமே இருக்க வேண்டும் என்ற நியத்தை வைக்க வேண்டும். எனவேதான் இஹ்லாஸுக்கு அல்லாஹ் கூலி வழங்குகின்றான், நியத்துக்கே அல்லாஹ் கூலியை வழங்கி விடுகின்றான். நியத் என்பது அமலை விட மிகப்பெரியது. அமல் செய்வது அதற்கு சவாபுகள் இருக்கின்றது. அதற்கு முன்னால் நாம் ஒரு நியத் வைக்கின்றோமே, ஒரு இஹ்லாஸான நியத், அந்த நியத்துக்கு அல்லாஹ் கூலியை வழங்கி விடுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார், இன்னும் செய்யவில்லை, ஒரு நன்மையை செய்யலாம், ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு உணவு வாங்கி தரலாம், ஏதாவது ஒரு உதவி செய்யலாம், அல்லது ஒரு 2 ரக்காத் தொழலாம் என்று நினைக்கின்றார். அந்த நினைப்புக்கு அல்லாஹ் ஒரு கூலியை எழுதி விடுகின்றான். இன்னும் அவர் அமல் செய்யவில்லை. பிறகு அந்த எண்ணத்திற்கு தோதுவாக அவர் அமல் செய்து விட்டால் அவர் அந்த செய்த ஒரு நன்மைக்கு தோதுவாக ஒரு செயலுக்கு 10 நன்மை வழங்கப்படுகின்றது. மீண்டும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 70 நன்மை வழங்கப்படுகின்றது ஒரு செயலுக்கு. இல்லை, இன்னமும் அதிகமாக அவருடைய இஹ்லாஸ் எந்த அளவுக்கு உயர்வானதோ அந்த அளவுக்கு உயர்வான நன்மைகள் ஒரு செயலுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான். இதுதான் இஹ்லாஸுக்கு இருக்கின்ற மிக அற்புதமான விஷயம். நம்முடைய எண்ணத்திற்கு அல்லாஹ் கூலியை வழங்கி விடுகின்றான். ஆனால் இதே அல்லாஹ் நம்முடைய பாவத்தை நினைக்கின்ற பொழுது அதற்கு பாவம் எழுதுவது. இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய
ரஹ்மத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீ நன்மையை நினைத்தாலே நன்மை எழுதப்படுகின்றது. ஒரு பாவத்தை நினைத்தால், செய்ய வேண்டும் என்று நினைத்தால் பாவம் எழுதப்படாது. அந்த பாவத்தை செய்தால் ஒரு பாவம் எழுதப்படும். நன்மையை செய்துவிட்டால் 10 நன்மை எழுதப்படும். ஒரு பாவத்தை செய்தால் ஒரே ஒரு பாவம் எழுதப்படும். இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், கருணையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிய்யத்துக்கு இவ்வளவு பெரிய கூலிகளை, இவ்வளவு பெரிய சவாபுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தூபா லில் முஹ்லிஸீன், மன தூய்மையோடு இருப்பவர்களுக்கு சுபச்செய்தி சொல்லுங்கள், இஹ்லாஸோடு இருப்பவர்களுக்கு சுபச்செய்தி கூறுங்கள். உலாயிக மசாபீஹுத் துஜா, அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளி விளக்குகள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. ஒளி விளக்குகள். இஹ்லாஸோடு ஒருவர் அமல் செய்கின்றார், நற்செயல்கள் செய்கின்றார், இஹ்லாஸோடு இருக்கின்றார் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வின் ஒளி விளக்குகள் என்றார்கள். ததஜல்லா அன்ஹு குல்லு ஃபித்னத்தின் ஸுல்மா, இந்த இஹ்லாஸான மனிதரினால் என்ன நடக்கும்? அவரினால் சமூகத்தில் குழப்பங்கள் நீங்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஹ்லாஸோடு ஒருவர் இருந்தால் என்னவெல்லாம் நடக்கும்? ஒருவர் இஹ்லாஸோடு இருந்தால் அவரினால் இந்த சமுதாயத்தில் குழப்பங்கள் நீங்கும். ஒருவர் இஹ்லாஸோடு இருந்தால் அவர் துஆ கேட்டால் அது அப்படியே கபூலாகும். இஹ்லாஸுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய வலிமையை வைத்திருக்கின்றான். இஹ்லாஸோடு நல்லமல்கள் செய்தாலும் சரி, ஒரு சாதாரண துன்யாவினுடைய அமலாக இருந்தாலும் சரி, ஒருவர் இஹ்லாஸான மனதோடு, தூய்மையான மனதோடு ஒருவர் இருக்கின்றார் என்றால் அல்லாஹ் அவர் துஆ கேட்கின்ற பொழுதெல்லாம் அங்கீகரிக்கின்றான். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு எப்போதெல்லாம் சங்கடங்கள் ஏற்படுகின்றதோ அந்த இஹ்லாஸ் அவர்களை காப்பாற்றுகின்றது. இஹ்லாஸான அமல்கள் ஒருவர் சங்கடமான நேரத்திலே அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி விடுகின்றார். பல்வேறு உதாரணங்கள், வரலாற்று நிகழ்வுகள் இதற்கு ஆதாரமாக இருக்கின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், முக்காலத்திலே வாழ்ந்த ஒரு 3 மனிதர்களை, மிக நீண்ட வரலாறு, ஒரு 3 மனிதர்களை பற்றி ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு 3 பேர் நண்பர்கள் வெளியே போனாங்க. அவங்க வெளியே காட்டு வழியா போகும்போது வழி தவறி விட்டார்கள். காட்டுக்குள் போய் ஒரு குகையிலே தங்க வேண்டிய சூழ்நிலை. குகைக்குள் தங்கினார்கள். பாறை வந்து அந்த குகையை அடைத்துக் கொண்டது. எப்படி வெளியே செல்வது? 3 பேரும் நினைக்கிறாங்க, நம்ம செஞ்ச இஹ்லாஸான ஏதாவது ஒரு அமல் இருக்கும் வாழ்க்கையில், ஏதாவது ஒரு அமல் மிக இஹ்லாஸாக நாம் செய்திருப்போம், அல்லாஹ்வுக்காக என்று செய்திருப்போம். அந்த அமலை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யலாம். இந்த இக்கட்டான நேரத்திலே துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அவர்களுடைய இஹ்லாஸ், இக்கட்டான நேரத்திலே அவர்களுடைய இஹ்லாஸை சொல்லி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ஒருவர் சொன்னார், யா அல்லாஹ், வயோதிக பெற்றோர்கள் எனக்கு இருந்தார்கள். நான் தினமும் பாலை கறந்து என்னுடைய பெற்றோர்கள் அருந்திய பின்புதான் நானும் என் மனைவி மக்களும் என்னுடைய வேலையாட்களும் அதை அருந்துவோம். ஒரு நாள் நான் வந்தேன், என்னுடைய பெற்றோரிடத்தில் பாலை கொண்டு வருகின்ற பொழுது நேரமாகிவிட்டது, அவர்கள் உறங்கிவிட்டார்கள். அவர்களுக்கு அருகிலேயே பாலை குடித்துக் கொண்டு நின்றேன். அதிகாலை வரை நின்று கொண்டே இருந்தேன். என்னுடைய பெற்றோர்கள் சாப்பிடாமல் நாங்கள் சாப்பிட்டதில்லை. அதிகாலை எழுந்து அவர்கள் அந்த பாலை அருந்திய பின்புதான் நான் அருந்தினேன். இந்த அளவுக்கு என்னுடைய பெற்றோருக்கு நான் சங்கை செய்திருக்கின்றேன். யா அல்லாஹ், இது உனக்காக நான் செய்திருந்தால் எங்களுக்கு இந்த சங்கடத்தை நீக்கி தருவாயாக, எங்களுக்கு இந்த பாறையை அகற்றி வழிவிடுவாயாக என்று துஆ செய்தார். பாறை கொஞ்சம் நகர்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸ். இன்னொருவர் துஆ செய்தார், யா அல்லாஹ், என்னுடைய நெருங்கிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அழகானவள், அவளை அடைய வேண்டும் என்று நான் நினைத்து நடக்காமல் போனது. ஒரு தேவையாக அவள் என்னிடத்தில் வந்த பொழுது நான் என்னுடைய ஆசைக்கு இணங்க சொன்னேன், அவளை வற்புறுத்தினேன். அந்த நேரத்தில் அந்த பெண் இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொண்ட ஒரு வார்த்தை என்னுடைய உள்ளத்தை நடுநடுங்க செய்து விட்டது. அப்போது அவர்களிடமிருந்து நான் விலகி சென்றேனே. யா அல்லாஹ், இந்த வார்த்தை, இந்த விலகியது, யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கேட்டு உனக்காக நான் விலகி இருக்கின்றேன், எனவே எங்களுக்கு வழிவிடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். பாறை இன்னமும் கொஞ்சம் நகர்ந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 3ஆவதாக ஒருவர் துஆ செய்தார், யா அல்லாஹ், என்னிடத்திலே ஒரு தொழிலாளி, கூலி தொழிலாளி வேலை செய்தார். என்னுடைய ஆடுகளை எல்லாம் பராமரித்துக் கொண்டிருந்தார்.
ஒரு நாள் அவர் கடைசியாக செல்லுகின்ற பொழுது தன்னுடைய கூலியை வாங்காமல் சென்று விட்டார். சென்றவர் வரவே இல்லை. கூலியை வாங்காமல் சென்றவர் வரவே இல்லை. மிக நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு அவர் எங்களுடைய ஊருக்கு வந்தார். அவர் என்னை சந்தித்த பொழுது நான் அவரிடத்தில் உங்களுடைய கூலி பாக்கி இருக்கின்றது என்னிடத்தில் சொன்னேன். அவர் கொடுங்கள் என்று சொன்னார். நான் சென்று மிகப்பெரிய ஒரு ஆட்டு தொழுவத்தை, நிறைய ஆடுகள், நிறைய மாடுகள் இருக்கின்ற இடத்தை காட்டி, இதுதான் உங்களுடைய கூலி என்றேன். அவர் கேட்டார், நான் ஒரு நாள் தானே நான் உங்களிடத்திலே வேலை செய்தேன், இவ்வளவு பெரிய கூலி எனக்கு எப்படி? இல்லை, உங்களுடைய கூலியான அந்த பணத்தை நான் தொழிலிலே போட்டு அதிலிருந்து இந்த லாபத்தை உங்களுக்காக நான் வைத்திருக்கின்றேன், இது அனைத்தும் உங்களுடையது என்று சொன்னார். நான் சொன்னேன். அவர் மூன்றாவது நபர் சொல்லுகின்றார், அந்த முழு தொழுவத்தையும் ஆட்டு தொழுவத்தையும் அவருக்காக நான் கூலியாக வழங்கினேன். யா அல்லாஹ், அவரை ஏமாற்றாமல் அவருடைய கூலியை வைத்து வியாபாரம் செய்து அதை அவருக்கே நான் கொடுத்தேன். இந்த இஹ்லாஸான அமல் உனக்காக நான் செய்திருந்தால் எங்களுக்கு வழியை விடுவாயாக என்று துஆ செய்தார்கள். அந்த பாறை முழுவதுமாக நகர்ந்தது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஒரு இஹ்லாஸான அமல், நாம் வாழ்க்கையில் செய்த ஏதாவது ஒரு இஹ்லாஸான அமல் நம்முடைய துஆக்கள் கேட்கின்ற பொழுது அது அங்கீகரிக்கப்படும். இக்கட்டான சூழ்நிலையிலே இஹ்லாஸ் நமக்கு உதவி செய்யும் என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்வுபூர்வமாக உணர்த்துகின்றது. எனவே நம்முடைய எல்லா அமல்களாகட்டும், துன்யாவினுடைய காரியங்களாகட்டும், எல்லாம் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். மனிதர்களுக்காக இருக்கக்கூடாது. பேரும் புகழுக்காக, பதவிகளுக்காக, மற்றவர்கள் நம்மை புகழ்வார்கள் என்பதற்காக இருந்துவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட அமல்கள் நாளை மீசானிலே நிறுத்தப்படாது. அல்லாஹ் முகத்திலே தூக்கி எறிந்து விடுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா அமல்களையும் இஹ்லாஸான முறையிலே, எண்ணத்தை சரியான முறையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று இன்னமல் அஅமாலு பின்னியாத், அமல்கள் எல்லாம் நிய்யத்தை கொண்டுதான் இருக்கின்றது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிய்யத்தை அல்லாஹ் இஹ்லாஸானதாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைத்து முஃமின்கள் முஸ்லிம்களுக்கும் வழங்கி அருள்பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.